லாட்ரி ரேசிங் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக்கை பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 570 நம்ம ஆல் போர்டுக்கு போய் நமக்கு 6 அல்லது 0 கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 0 பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி வச்சுங்க. அப்போ எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வரும். ஓகேவா, நம்ம 0 6 நம்பர் எதிர்பார்த்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம டவுட்டில் தான் சொல்லியிருப்பேன். 6 நம்பர் சிங்கிள் மெத்தடில் வந்தால் வைங்க சி போர்டுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் ஸ்ட்ராங்காக கிடைக்கும் போது உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா, நம்மள இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புது மெத்தட்ஸ் தான், நம்ம பழைய மெத்தட் தான் நம்ம எடுத்து வந்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பி போர்டு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பி போர்டு மட்டும் எடுத்துக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகேவா, நம்ம 522 வச்சு நம்ம ஒரு 4 டேஸ் வச்சு நம்ம பி போர்டு மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்மளுக்கு ஆல் போர்டு எடுத்துக்கலாம். ஓகேவா, இதில் 522 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 522 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷனாக போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 534 வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் கடைசியாக இருக்கிற நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 6 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, 522 வச்சுட்டு நமக்கு 6 அல்லது 5 நம்பர் கிடச்சிருக்கு. 6 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 962. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 962 ரூட் ஆப்ஷன் 534 போட்டு அடிக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக கொடுக்குற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 9 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம 962 வச்சுருக்கீங்க. நமக்கு 9 அல்லது 5 நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 499. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு என்ன நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 499 ரூட் ஆப்ஷன் 534 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 2 அல்லது 7 நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம 499 வச்சுருக்கீங்க. நமக்கு 2 அல்லது 7 நம்பர் கிடச்சிருக்கு. 7 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 570 இருக்குது. அதை வச்சு அடுத்த நாளுக்கான பி போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 570 ரூட் ஆப்ஷன் 534 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 4 அல்லது 5 நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, நம்ம 570 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா 4 அல்லது 5 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டுக்கு நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டுக்கான நம்பர் பார்த்திங்கன்னா 4 5 உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணிங்க. ஓகேவா, ஓகே, நம்ம ஒரு 5 டேஸ் செல்ட் வச்சு நம்ம ஆல் போர்டு எடுத்துக்கலாம். பி போர்டுக்கான நம்பர்ஸ் 4 5. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 5ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம கணக்கில் வருது. ஓகே, எனக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன நம்ம எடுக்கலாம். ஓகேவா, ஓகே, நம்ம ஒரு 5 டேஸ் செல்ட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 226 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம 226 போட்டுக்கிறோம். ரூட்டுங்கிற ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 422 வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம 226 வச்சு எடுக்கலாம். நமக்கு 2 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 522. அதை வச்சு நம்ம என்னன்னு பார்க்கலாம். 522 ரூட் ஆப்ஷன் 422 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 9 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம 522 வச்சு எடுக்கலாம். நமக்கு 9 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 962. அதை வச்சு என்னன்னு பார்க்கலாம். 962 ரூட் ஆப்ஷன் 422 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 9 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம 962 வச்சுருக்கோம். நமக்கு 9 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 499. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 499 ரூட் ஆப்ஷன் 422 வச்சுருக்கோம். நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 5 அல்லது நமக்கு 0 நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம 499 வச்சுருக்கோம். நமக்கு 5 அல்லது 0 கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 570 இருக்குது. அதை வச்சு நம்ம என்னன்னு பார்க்கலாம். மேலே இதில் பார்த்திங்கன்னா நம்ம 570 ரூட் ஆப்ஷன் 422 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 9 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா,
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 570 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 9 அல்லது 7 நம்பர் கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பி போர்டில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days வச்சு எடுத்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 226 வச்சு எடுக்கலாம். நமக்கு 2ஆம் நம்பர் கிடச்சிச்சு. பி போர்டு சி போர்டுக்கு மெயினாக சி போர்டுக்கு பாஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நமக்கு 9ஆம் நம்பருக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து நமக்கு 9ஆம் நம்பருக்கு கிடச்சி மீண்டும் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் பாஸ் ஆச்சு. அடுத்தபடி நமக்கு 5-0 பார்த்தீங்கன்னா மாறி தான் சி போர்டுக்கு தான் சி போர்டு அல்லது ஏ போர்டுக்கு தான் மாறி வர மாதிரி வருது. நீ மிஞ்சி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன கொடுக்கலாம், 4 அல்லது 5ஆம் நம்பர் கொடுக்கலாம். இதை வந்து மேட்ச் பண்ணினாலே நீங்கள் ஒரு இன்னிங்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தபடியாக நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு நம்ம வந்து எடுக்கலாம். ஓகேவா? ஓகே மக்கள், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் நம்ம எப்பயும் போல எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 226 அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 226 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூட் ஆப்ஷனாக தான் போட்டு எடுக்க போகிறோம். இதில் 329 வச்சு நம்ம வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 6ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போ நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 226 வச்சு எடுக்கலாம். நமக்கு 2 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 522 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கு 4 பண்ணணும்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 522 ரூட் ஆப்ஷன் 329 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2ஆம் நம்பர் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா 3 நம்பருமே 2ஆம் நம்பர் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம 522 வச்சுட்டு நமக்கு 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 962 அதை வச்சு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 962 ரூட் ஆப்ஷன் 329 போட்டு எடுக்கல. நம்ம பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு மாறு 2 நம்பர் பண்ணி பார்த்தீங்கன்னா 0 அல்லது 9ஆம் நம்பர் தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு. ஓகேவா? பார்த்துருப்பீங்க நம்ம வந்து 962 வச்சுட்டு நமக்கு 09 கிடச்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 499 அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 499 ரூட் ஆப்ஷன் 329 போட்டையில் நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 4ஆம் நம்பர் தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 499 வச்சுட்டு நமக்கு வந்து 0 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 570 அதை வச்சு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 570 ரூட் ஆப்ஷன் 329 போடையில் நம்ம பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். ஓகேவா? பார்த்துருப்பீங்க நம்ம 570 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 8 அல்லது 6ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த மெத்தட்ஸ் நம்ம எடுக்கலாம். நம்ம 226 வச்சு எடுக்கலாம். நமக்கு 2ஆம் நம்பர் எடுத்துக்கலாம். சி போர்டு பாஸ் ஆச்சு. அடுத்து நமக்கு சி போர்டில் 2ஆம் நம்பர் பாஸ் ஆச்சு. அடுத்து நமக்கு 9ஆம் நம்பர் பாஸ் ஆச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு 0 வந்து பாஸ் ஆச்சு. ஓகேவா? இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கான அறிகுறி. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 அல்லது 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள். இல்லைனா ஆல் போர்டு வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பிஎன் சி போர்டுக்கு வரணும். மெயினாக சி போர்டுக்கு தான் அந்த மெத்தட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நமக்கு பிசியில் மட்டும் தான் பாஸ் ஆகுது. நான் வந்து சி போர்டுக்கு டார்கெட் பண்ணி இந்த மெத்தடை கொடுக்குறேன். 8 அல்லது 6ஆம் நம்பர் சி போர்டுக்கு வர மாதிரி. ஓகேவா? மகளே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டு பி போர்டு சி போர்டுன்னு எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 9-7 அல்லனா சி போர்டுக்கு 9-7 வரலாம். நான் வந்து ஏ போர்டுக்கு 9-7 கொடுக்குறேன். ஆனால் சி போர்டுக்கு 8-6 இல்லைனா பி போர்டுக்கு 8-6 ஒரு மாதிரி வர மாதிரி தான் இந்த 2 நாளில் பாஸ் ஆச்சு. ஆனால் பி போர்டுக்கு 4-5 தனியாக நம்ம வந்து எடுத்துருக்கோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பார்க்காதீங்க, மறுபடியும் பார்த்துங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த போர்டில் எந்த நம்பர் வருதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நம்பர் போய் நமக்கு 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 9ஆம் நம்பர் அல்லது 7ஆம் நம்பர் கொஞ்சம் ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 அல்லது 6ல் இனி ஒரு நம்பர்ஸ் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. இல்லை 8ஆம் நம்பர் கொஞ்சம் மெயினாக வர மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் 9 அல்லது 7ஆம் நம்பர் வந்து கொடுக்குறேன். இதுலேருந்து இனி ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வர மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதில் நம்ம வந்து ஏபிபிசிஏசி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் நம்பரே நம்ம வந்து அப்படியே கிரட்டி போட்டு கொடுத்துருக்கோம். ஒரு 6 நம்பர்ஸையும் நம்ம வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். 95, 94, 85, 84, 58, 56, 48, 46, 98, 96, 78, 76ன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்த மெத்தட் ஏபிபிசிஏசி நம்ம வந்து மேட்ச் பண்ணி அப்படியே கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மாத கடைசியாகுது.
உங்களால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா மகளே? இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரில் வந்து 2 நம்பர்ஸ் தான் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். பாக்ஸ் நம்பரில் 5, 8 நம்ம வந்து பிசி நம்பர் வந்து அப்படியே போட்டிருக்கேன். இதில் ஒரே போர்டுக்கு மட்டும் 9, 7 கொடுத்துருக்கேன். 9 அல்லது 7 இனி ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி தான் நம்ம கணக்கில் வருது. அதில் பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் கொடுத்துருக்கேன். 589 அல்லது 758 2 பாக்ஸ் தான் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னிங்ஸ் இருக்க வாய்ப்பு ரொம்ப நிறையா இருக்குது. ஆல் போர்டுக்கு பற்றி நம்ம வந்து 9, 7 கொடுத்துருந்தோம். கம்பல்சரி நாளைக்கு 2ல் ஒரு நம்பர் வந்தே ஆகிற மாதிரி தான் வந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் புதுசாக போகிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்போ எப்போ போட்டாலும் உடனே கூட வரும். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் போர்டு ரேசிங்க நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. நாளைக்கு இன்னிங்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப நிறையவே இருக்குது. ஓகேவா?